வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. ஜென்டில்மேன், காலம் மாறிட்டே இருக்கு. எல்ஐசி ஏஜென்ட்டோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியும் மாறிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு சொல்ல போறது, இந்த வீடியோவில் சொல்ல போறத ஒரு ட்ரைலர் மாதிரி போடுறேன். முதல்ல சார், இன்னைக்கு நிறைய ஏஜென்ட் சொல்ற விஷயம் சார், போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு சார், கஸ்டமர் தள்ளி போட்டே இருக்காங்க சார், போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார், என்ன பண்றதுன்னே தெரியல சார், பயங்கர டல்லா இருக்கு சார். இதுக்கு ஒரு அட்டகாசமான ரீசன் சொல்லி அதுக்கு சொல்யூஷன் சொல்ல போறேன். நான் இன்னைக்கு சொல்ல போற அந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் 99% நீங்க கேள்வியப்பட்டிருக்க மாட்டேங்குது. அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஸ், எகைன் நான் இப்ப சொல்ல போற விஷயம் நான் 100% ஒரு பிராக்டிஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி சொல்றேன். சும்மா யாரோ சொன்னதை நான் சொல்ல, வெரிஃபைடு டேட்டா கொடுக்குறேன். உங்களுக்கு நடந்திருக்கும், ஆனால் அது இந்த விஷயம் தான் தெரியல. இன்னைக்கு நான் அதை ஹைலைட் பண்ண போறேன். எல்ஐசி ஏஜென்ட் இதை செஞ்சீங்கன்னா 1,00,000 கமிஷன் உறுதி. இது குறைந்தபட்சம் 100% வெரிஃபைடு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, நம்ம எப்பவுமே ஒரு வீடியோ அல்லது ஒரு ட்ரைனிங்ல எடுத்தோன்னே சப்ஜெக்ட் போல, அதுக்கான பேசிக் விஷயங்களை சொல்லிட்டு லாஜிக்கா தான் போவோம். லாஜிக்கான காரண காரியத்தோட. ஆமா சார், கரெக்ட் சார் அப்படிங்கிற விஷயத்துல தான் நாம் போவோம். இன்னைக்கு அதே மாதிரி தான் டிராவல் பண்றோம். தயவு செஞ்சு வீடியோ முடிகிற வரைக்கும் இருங்க. பாதியில நான் உங்களுக்கு அது என்னங்கிறத சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்லுவேன். என்னன்னு தெரிஞ்ச உடனே கிளம்பிடாதீங்க. தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களா, இப்போ எல்ஐசி ஏஜென்ட்டுக்கும் ஃபார்மர் விவசாயம் பண்றவனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குதுங்க. நிறைய 100% சொல்லுவேன். ஃபார்மர் ஒர்க்கிங் ஸ்டைல், ஒரு விவசாயியோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்னங்க? ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன பண்ணுவார்? விதை போடுவார், காலத்தே விதை போடுவார், சரியான பட்டத்தில் விதை போடுவார். என்ன விதையா கூட இருக்கலாம். அந்த விதை 10 நாள் அறுவடை பண்ற வேண்டிய விஷயமா இருக்கலாம், 3 மாசமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம், 1 வருஷம் 1.5 வருஷமா கூட இருக்கலாம். மேபி மரப்பயிர்களா இருந்தா 10 வருஷமா கூட இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருங்க? விதை போடுவார். இது விவசாயியோட கம்பல்சரியான வேலை. இது பண்ணாம ஒரு விவசாயம் பண்றாரா? சான்ஸே கிடையாது. சீடிங் இஸ் a ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். அந்த விவசாயி முதல் வேலை என்ன பண்ணுங்க? சீடிங் போடுவார். ரெண்டாவது மெயின்டைன் பண்ணுவார். வாட் இஸ் a மெயின்டெனன்ஸ்? விதை போட்டுட்டு டூர் போக மாட்டாருங்க, ஊருக்கு போக மாட்டாரு, வீட்டுல வந்து படுத்துட்டு இருக்க மாட்டார். அடுத்த நாள் காலையில 24 ஹவர்ல இருந்து மெயின்டெனன்ஸ் ஆரம்பிப்பார். எப்படி? மேல வந்துருச்சா, முளைப்பு விட்டுருக்கா, அதுக்கு தண்ணி கரெக்டா இருக்கா, இல்ல ஏதாவது லோடு மேல அழுத்திட்டு இருக்கா, கஷ்டப்படுதா, வாட்ச் பண்ணுவார். தென் அதுக்கான வேலைகள் பண்ணுவார். சார், உலகத்திலேயே விதை போட்டோன்னே அதுல இருந்து பழம் வர்ற மாதிரி மரம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா பாருங்க. விதையிலிருந்து டைரக்டா பழம் வருமா? வராது. அந்த விவசாயிக்கு அது தெரியும். என்ன பண்ணுவார்னா மெயின்டைன் பண்ணுவாருங்க. விதை முளைச்சு வந்துருச்சான்னு பார்ப்பாரு, தண்ணி ஊத்துவாரு, களை பறிச்சு விடுவாரு, சைட்ல கவாத்து பண்ணுவாரு, தேவையில்லாததெல்லாம் இடைஞ்சலெல்லாம் எடுத்து விடுவாரு. அப்ப அந்த செடியை மேல கொண்டு போறதுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணணுமா பண்ணுவார் சார். அந்த செடி அப்படியே அழுங்காப்பல வரும், பூ பிடிக்கும், காய் பிடிக்கும், பழுக்கும். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணுவார், அறுவடை பண்ணுவார். இதுதான் ஃபார்மர். விதை போட்டோன்னே ஹார்வெஸ்ட் போக முடியுமா? போக முடியாது. அப்படி ஒரு மெத்தடாலஜி கிடையாது. அது அந்த விவசாயிக்கு நல்லா தெரியும். 2 வருட பயிரா இருந்தாலும் பொறுமையா பண்ணுவார். என்னங்க இப்பதாங்க விதை போட்டோம்னா 2 வருஷம் யாருங்க பண்றது? சளிச்சுக்கவே மாட்டார். வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி கட்டணுமா கட்டுவார், களை வெட்டணுமா களை வெட்டுவார். டெய்லியும் ரவுண்டு போயிட்டு வருவார். காலையில் அப்படியே பார்த்துட்டு வருவார். ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட கண்டுபிடிச்சிருவார். உடனே அதுக்கு மருந்து அடிப்பார், களக்குள்ளி அடிப்பார், களை எடுப்பார், பக்குவம் பண்ணுவார், சாஞ்சு கிடந்திருந்தா எடுத்து நிறுத்துவார். என்னென்னவெல்லாம் பண்ணுவார். எது வரைக்கும்? அப் டு ஹார்வெஸ்டிங். அப்ப இதுதான் ஃபார்மரோட ஒர்க்கிங் ஸ்டைல். ஏன் சார் விவசாயம் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க? வாழ்வு என்ன வயலும் வாழ்வு மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை நண்பர்களே, திஸ் இஸ் a very very related to எல்ஐசி தொழிலுக்கு இது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுப்பீங்க. சரி சார், எல்ஐசி ஏஜென்ட்டோட ஒர்க்கிங் ஸ்டைல் சார் 1.0. நண்பர்களே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால, 15 வருஷத்துக்கு முன்னால, நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, அட்லீஸ்ட் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால, கொரோனாவுக்கு முன்னாலேன்னு கூட வச்சுக்கலாங்க. இதுதான் 1.0 ஏஜென்சி ஒர்க்கிங் ஸ்டைல். நிறைய பேர் இன்னும் இதவே ஃபாலோ பண்றோம்.
இதவே ஃபாலோ பண்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம்னா எரிச்சல் ஆகிக்கிறோம். காலம் மாறிடுச்சு. நான் அதை சொல்றேன். அதுக்கு முன்னால முதல்ல 1.0ல என்ன சார் வேலை பண்ணான்னு பார்ப்போம். ஏஜென்ட் ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி தெரியுங்களா? ப்ராஸ்பெக்டிங். ஆமா சார், நோட் எடுப்பேன், 10 பேர் எழுதுவேன், 20 பேர் எழுதுவேன், கூப்பிடுவேன், அண்ணா வீட்டுக்கு வரட்டுமா, எல்ஐசி பாலிசி வாங்க பாரு, போவீங்க, உட்காருவீங்க, என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, கன்வின்ஸ் பண்ணுவீங்க. அப் டு டேக் 1 or 2 days அல்லது 3 days, ஒரு 10 வருடத்துக்கு முன்னால வரைக்கும். ஏன்னா அவர் நம்பினார். எல்ஐசி ஏஜென்ட் சொன்னா நம்பினார். உங்களை கேட்டோன்னே நம்பினார். நீங்க மட்டும்தான் இருந்தீங்க, அவருக்கு வேற தெரியாது. ஜீவனானந்த் மட்டும்தான் உலகத்திலேயே இருக்கிற பாலிசின்னு அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால உங்ககிட்ட பண்ணாரு. ப்ராஸ்பெக்டிங் முடிஞ்சோடனே நண்பர்களே, ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் வந்துடும், இல்லைன்னா ஆகாதுன்றவார். ரெண்டுல ஏதோ ஒன்று வந்துடும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ப்ராஸ்பெக்ட் முடிஞ்சோடனே எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே மேபி 1 or 2 days. எதுக்கு? டாக்குமெண்ட்டுக்காக இருக்கலாம், பணத்துக்காக இருக்கலாம், பணம் ரெடி பண்றதா இருக்கலாம், இன்னொரு இடத்துல இருந்து எடுக்கிறதா இருக்கலாம். மேபி ஏதாவது வீட்டில் கேட்க வேண்டியது இருக்கலாம். 1 or 2 days, தட்ஸ் ஆல். வேற எந்த கொஸ்டினும் கஸ்டமர் கிட்ட இல்லை. அதனால க்ளோசிங் வந்துடும். ப்ராஸ்பெக்டிங்ல இருந்து எங்க வந்துருங்க, க்ளோசிங்க்கு வரும். நண்பர்களே, இது 10 வருடம் முன்னால, 5 வருஷத்துக்கு முன்னால. இப்பவும் சில கஸ்டமர்களுக்கு மட்டும்தான் இது இருக்கு. ஆனா சில கஸ்டமர் கிட்ட 1.0 வேலைக்காகாது. இப்பதான் நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஸ்டைல் நவ் 2.0. 2.0ல இன்னைக்கு அல்லது இந்த 2 வருஷமா, கோவிடுக்கு அப்புறமா, யங் ஜெனரேஷன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா, ஐடி ஃபீல்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா, டெசிஷன் எடுக்கிறவன் ரொம்ப நாலேஜபிள் இருக்கிறதுக்கு அப்புறமா இப்ப ஒர்க்கிங் ஸ்டைல் மாறிடுச்சு. இங்க தான் நான் அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிப்பேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதானே தெரியாம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? என்னன்னு சொல்றேன் பாருங்க. ப்ராஸ்பெக்டிங் இதுலயும் இருக்கு சார், கம்பல்சரி ப்ராஸ்பெக்டிங். மறுபடியும் சொல்ற நண்பர்களே, நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எப்படின்னா ப்ராஸ்பெக்ட் தான் மெயின், ப்ராஸ்பெக்டிங் தான் மெயின், ப்ராஸ்பெக்டிங் தான் மெயின். எனக்கும் தெரியும், ஆமா ப்ராஸ்பெக்டிங் தான் மெயின். தட் இஸ் 1.0ல ப்ராஸ்பெக்டிங் மெயின். 2.0ல இன்னைக்கும் ப்ராஸ்பெக்டிங் தான் சார் மெயின். அதுல மாற்றம் இல்லை நண்பர்களே. ஒரு சின்ன இடையில ஒரு பிட்ட போடணும். என்னன்னா ஃபாலோ அப். அன்னைக்கு 1.0ல ஏஜென்ட் பண்ணது என்னங்க, ப்ராஸ்பெக்ட் பண்ணுவாரு, உட்காருவாரு, பிரசன்ட் பண்ணுவாரு, க்ளோசிங் பண்ணிக்கலாம். வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. இப்ப 2.0ல ப்ராஸ்பெக்ட் பண்ணி போறீங்க, பிரசன்ட் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, அங்கேயே நிக்கும். என்ன கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும், ஃபாலோ அப் பண்ணிட்டு அப்புறம் தான் க்ளோசிங் போக முடியும். நான் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், இதை செஞ்சீங்கன்னா, முறைப்படி செஞ்சீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கமிஷன் வாங்கலாம்னு நான் சொன்னது இந்த வார்த்தையை தான், ஃபாலோ அப். நிறைய பேர் நினைச்சுப்பீங்க, இதைத்தான் சார் இவ்வளவு பில்டப் பண்ணீங்களா? இல்லை, நீங்க நினைக்கிற ஃபாலோ அப் இது கிடையாது. நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல சொல்ல போறேன். வாட் இஸ் அ ஃபாலோ அப், எப்படி ஃபாலோ அப் பண்ணணும், எப்படி அந்த விற்பனைங்கிறது அந்த பூவில் இருக்கிற அந்த தேனை பூவுக்கே தெரியாம எடுக்கும். அந்த வண்டு அல்லது அந்த தேன் பூச்சி பூவுக்கே வலிக்காம பறந்துட்டே எடுத்துட்டு போயிடும். உக்காந்து பூரா பிச்சு எடுக்காது, அழுங்காப்புல எடுத்துட்டு போகும். தட் இஸ் அ மார்க்கெட்டிங். ஃபாலோ அப் அப்படி பண்ணணும். நான் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபாலோ அப் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்க அதை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் ஃபைன் டியூன் பண்ணுங்க. தெரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா ஹாப்பியா பண்ணலாம். நண்பர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா லட்சத்துல சம்பாதிக்கலான்னு இன்னைக்கு இருக்கிற 2.0 மார்க்கெட்டிங்ல ப்ராஸ்பெக்டிங் முடிஞ்சோடனே க்ளோசிங் போக முடியாது எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்து போறீங்க. அதனாலதான் உங்களுக்கு கோபம் வந்துடுது, அதனாலதான் எரிச்சல் வருது, அதனாலதான் எல்ஐசி பிசினஸ் மோசம்னு சொல்றோம். இல்லை, நாம பண்ண தப்பு. இப்ப மக்கள் நிறைய மாறிட்டான். ஃபாலோ அப்புங்கிற மெத்தட் உள்ள வந்துருச்சு. என்னது ஃபாலோ அப் அப்படின்னா, இந்த ஃபாலோ அப்புங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒய் ஃபாலோ அப், முதல்ல அதை பார்த்துட்டு போயிடலாம். ஏன் சார் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது? ஏன் அன்னைக்கு போனாங்க, உக்காந்தாங்க, பேசுனா, கையெழுத்து போட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன சார் ரொம்ப அஜிடேட்டிவா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, நிறைய பிரச்சனை வருது, தள்ளி போகுது, வேணாங்கிறாங்க, அங்கே கோணுங்கிற, இங்கே ஒய்ஃப்னு சொல்லுது, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுது, அவங்க அப்பான்னு சொல்கிறேன், இத்தினோடு பையன் இருக்கான், அவனு சொல்கிறான், வீடியோவில் ஒன்று சொன்னாங்கிறாரு, என்னென்னவோ சொல்கிறாரு சார். காரணம் ஒன்றே ஒன்று தான் சார், கம்பேர் பண்ணுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. நண்பர்களே, நீங்கள் மட்டும் இல்லை, ஃபோன் எடுத்தால் 30 கம்பெனி கம்பேர் பண்ணலாம்.
நீங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு கம்பேர் பண்ணலாம். மீடியா இருக்கு. யூடியூப்ல ஜீவன் லாபம் அடிச்சா குறைஞ்சது 150 வீடியோ வருது. தமிழ்ல மட்டுமே 25 வீடியோ வருது. நானே ஜீவன் லாப பத்தி 20 வீடியோ போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, 300 வீடியோ இருக்கு. அக்குவாராணி வேற பிரிச்சு சொல்றோம். அழகா கேட்கறான். மீடியாவில் எல்லாமே சொல்லுது. நியூஸ் ஹண்ட் வருது, எல்லா பேப்பர்லையும் வருது. அதனால முடிவெடுக்க முடியறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குன்னா, முதல்ல ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. காளிமுத்து தலைவர் போய் ஒரு கஸ்டமர் வீட்டில் சொன்னார்னா, காளிமுத்து சூப்பருங்க கையெழுத்து போட்டுருவார். கேஎம்கே தலைவர் சிவலங்கோ, விஜில், ரமேஷ் பாபு சொன்னார், என்ன சொன்னீங்கன்னாலும் போடுவார் சார். இன்னைக்கு கஸ்டமர் போட மாட்டார். உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாலேயே பார்த்துருப்பார், இல்லைன்னா கம்பேர் பண்ணுவாரு, மீடியா பண்ணுவார். அதனாலதான் என்ன ஆகுதுங்க, கேப் வருது. நீங்க சொன்னோடனே க்ளோஸ் ஆகுறதுல கேப் வருது. இதை நாம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா, அது சரியில்லை, கஸ்டமர் சரியில்லை, மார்க்கெட் சரியில்லை. இல்லை, ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இதை புரியாம ஃபாலோ அப்புங்கிற பேர்ல ஃபோன் பண்ணி, சார் பண்ணிடலாமா சார், சார் பண்ணிடலாமா சார், சார் நாளைக்கு பண்ணிடலாமா சார், காலையில் வரலாமா சார். நோ, இதுதான் ஃபாலோ அப்னு நீங்க நினைக்கிறீங்க. தட் இஸ் நாட் எ ஃபாலோ அப். நான் அடுத்து சொல்ல போறேன் நண்பர்களை. ஏன் ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா, காம்படிஷன் இருக்கு. நீங்க கேசி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த கார் வந்து போற மாதிரி, உங்க கார் வெளியே வரணும்னு இன்னொரு கார் உள்ள வரும். பேங்க்ல இருந்து வருவார், பாலிசி பசார்ல இருந்து கூப்பிடுவார், அவங்க மாமா பையன் ஏஜென்டா இருப்பார், அவர் போன் பண்ணி கூப்பிடுவார். ரியல் எஸ்டேட் புரோக்கர் இருப்பார் பக்கத்து வீட்டுல. டோட்டலா இதெல்லாம் வேஸ்ட் பார். வந்து என்ன வேணாலும் வரும். காம்படிஷன், பயங்கரமான காம்படிஷன், அன்எத்திக்கல் காம்படிஷன் வரும். 10% பே அவுட் கொடுக்குறேன் சார்ங்கிறான். ஃபர்ஸ்ட் இயர் பூரா பே அவுட் கொடுக்குறவங்களா இருக்கான். காம்படிஷன். அப்ப இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது, உங்க ப்ராஸ்பெக்டிங்க்கும் க்ளோசிங்க்கும் கேப் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்குது. இதை எப்படி கம்மி பண்றது, இதுதான் இன்னைக்கு டாபிக். ஏன் ஃபாலோ அப்புங்கிறதுக்கு இன்னொன்னு, லேக் ஆஃப் டைம். சார் கஸ்டமருக்கு டைம் இல்லை சார். உங்களுக்கு தெரியுமா, ஐடி கம்பெனிங்கிறீங்க, நைட்டு முடிச்சுட்டு காலையில வந்தாருன்னா மறுபடியும் ஆன்லைன்ல மீட்டிங் போடுறான். நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பாருங்க, அவங்க ஒய்ஃபும் குழந்தையுமே அந்த அப்பாவை பார்த்து ஒரு வாரமா இருக்கும். ரூம்ல சாத்துனதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. டைம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி இந்த கம்பேர் எல்லாம் பண்ணி மீடியாவெல்லாம் கேட்டு அவர் ஆல்ரெடி குழம்பி பேர போயிருப்பாரு. முடிவு எடுக்க முடியாது நண்பர்களே. நான் சொன்ன இந்த நாளும் முதல்ல இல்லை, சொன்னோன்னே நம்புவாங்க. கம்பேர் இல்லை, காம்படிஷன் இல்லை, டைம் நிறைய இருந்தது. உட்காந்து யோசிப்பாரு, இளங்கோ ஃப்ரீயா உட்காந்துருக்கு, இப்போ முடிங்க, இவங்களா இவ்வளவு வருமா, நல்லா இருக்க, பண்ணிக்கலாமே, கையெழுத்து போடுங்க, எவ்வளவு செக் கொடுக்கணும்ல, கேஷ் கொடுக்கணுமா, அவரே கேட்பார். இன்னைக்கு எதுவுமே முடிவு பண்ண முடியாம இழுத்துட்டு போயிட்டே இருக்குது, தள்ளி போட்டே இருக்கான்னா, இந்த நாளும் தான் அவரை குழப்பிட்டு இருக்கும். ஆனா இந்த நாளை அவர் உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு, வேற ஏதாவது கணக்கு சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி சொல்றவங்கள க்ளோஸ் பண்றதுக்கு ஒரே வழி ஃபாலோ. என்னது ஃபாலோ? இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றேன். லைக் அ ஃபார்மர் மெயின்டெனன்ஸ். சார், ஒரு விவசாயி விதைய போட்ட உடனே பழம் வரும்னு அவர் எதிர்பார்க்கல. ஒரு காலத்துல பழம் வந்துட்டு இருந்துச்சு, இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. விதைய நீங்க போட்டீங்கன்னா அந்த விவசாயி என்னன்றாருங்க, அழகா முதல்ல அது மண் நினைச்சு வைக்கிறார், சேஃபா, வேற எங்கும் போயிடாம. கொஞ்சம் சொல்லியிருப்பார், 2 நாள் கழிச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்துவாருங்க. தண்ணி ஊத்தணும்னு அது அப்படியே மேல வரும். மேல வந்தோம்னா அதெல்லாம் அந்த ஓட்டெல்லாம் நீக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி நிக்கிற மாதிரி பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி எச்சா ஊத்துவார். அடுத்து அப்படியே வந்து 2 தலை விடும். ஏதாவது சூரிய ஒளி வர்ற மாதிரி நல்லா பண்ணுவார். அதுக்கு பூச்சி பருந்து பிடிச்சிக்காம பார்ப்பார். வேற ஏதாவது வெளியே இருந்து வந்து அதை சாப்பிட்றாம பார்ப்பார். பார்த்துட்டு அழகா ஒரு பூ பிடிக்கும். அப்புறம் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுவார். அதை ஒரு நல்ல பக்குவமா வைப்பார். ஒன்னா கூண்டு கட்டுவார். இப்படி எல்லாம் வரும். ஒரு அழகா ஒரு காய் பிடிக்கும், வெயிட் பண்ணுவார். கனி வரும். கனி பழுத்தா அதுவே கீழே விழுந்துரும். தட் இஸ் அ ஃபார்மர் டெக்னிக். இதே டெக்னிக்கை தாங்க ஃபாலோ அப் யூஸ் பண்ணணும். நான் சொல்ல போறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களோட வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா, அது கூட மிக்ஸ் பண்ணிட்டே பார்த்துட்டுங்க. நண்பர்களே, 61 பேர் இருக்கிறீங்க. ஒரே ஒரு எஸ் போடலாமா? சினிமா கரெக்டா போதா? எஸ், ஒய் எஸ் போடலாம், வெறும் எஸ் போடலாம், ஏதாவது போடுங்க. எத்தனை பேர் வர்றீங்கன்னு பார்க்கலாம். 61 பேர் இருக்கிறீங்க. இது நல்லா போயிட்டு இருக்கா, சினிமா நல்லா போயிட்டு இருக்கா சார்? நான் தனியா பேசிட்டு இருக்கிறேங்க. ஏதாவது கூட ஒரு 10, 20 பேர், 30 பேர் எஸ் போட்டீங்கன்னா, எப்பா நமக்கு பின்னால் இருக்கிறாங்கப்பா நினைச்சுக்கேன். அவ்வளவுதான். எஸ் போடலாம். 25 பேர் போட்டுருக்கீங்க. 27 போட்டு பண்ணி 30 டச் பண்ணணும். வெரி குட். 31 வந்துருச்சு. வாழ்த்துக்கள் நண்பர்களா, வாழ்த்துக்கள். நான் உங்க கூட இருக்கிறேன்னு ஒரு அந்த ஃபீலிங்கோட போறேன். ஆட் வேல்யூஸ் டு கஸ்டமர். நண்பர்களே, ஃபாலோ அப்புக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுங்களா? வேல்யூவை ஆட் பண்ணிட்டே இருக்கணும்.
நாம நிறைய பேர் நினைச்சுக்கணும் ஃபாலோ பண்ணன்னு என்னதுங்க, அவர் ஃபோன் பண்ணி டெய்லியும் கேட்கணும். காலையில் ஒரு தடவை கேட்கணும், மத்தியானம் ஒரு தடவை கேட்கணும், சாயந்தரம் கேட்கணும், நைட்டு ஒரு 9 மணிக்கு மெசேஜ் போடணும். அவர் சூசைடு பண்ணிக்க மாட்டாரு? இல்லை நண்பர்களே, ஃபாலோ அதல்ல. உங்க வேல்யூவை ஆட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க கொடுத்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூவை ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் ஆட் வேல்யூ டு கஸ்டமர். அதைத்தான் நான் அழகா சொன்னேன். விதை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றணும், மண்ணு கட்டணும், கூண்டு கட்டணும், பூச்சி புழு வர மாதிரி காம்பவுண்டு கட்டணும், மரப் பண்ணணும், பூ போத்தா கடைசியில் டேக் கேர்ஃபுல்லாக அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா காய் பிடிச்சி பழம் வந்தா, பழம் உங்களுக்கு தெரியுமா இயற்கை எப்படி வச்சிருக்கு? பழம் முடிச்சா அங்கேயே மரமே சாப்பிடாது, கீழே விழுந்துரும் அல்லது வேற யாருக்காவது வந்துடும். அதே மாதிரிதான் நண்பர்களா, அழகா ஃபாலோ பண்ணி குரூம் பண்ணீங்கன்னா, அப்படியே அதை மேக்கப் பண்ணி அழகா மேலே கொண்டு வந்தீங்கன்னா, செக் அவர் போன் பண்ணி கூப்பிடுவார், இளங்கோ செக் வாங்கிக்கின்னு. நண்பர்களே, நான் ஒரு கடைசியில் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றேன். திஸ் இஸ் அ லைவ் சார். ரொம்ப நாளா ஒரு ஒரு 2.5 லட்ச ரூபா பாலிசி ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டார், பேச மாட்டார், என்ன வேலைன்னு நீ சொல்லி கேட மாட்டார். போன ஏப்ரல்ல, அதுக்கு முந்தின ஏப்ரல், நான் எங்க ஆபீஸ்ல ஒரு பசங்களுக்கெல்லாம் ஏப்ரல் 1ஆம் தேதி புது கணக்கு காப்பிக்கிற போது ஸ்டாஃபுகளுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். அதை ஒரு சர்ப்ரைஸா கொடுத்தோம். அதை நான் ஒரு சூப்பரா வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டா ஏப்ரல் அன்னைக்கு அந்த 1ஆம் தேதி நீ மத்தியானம் அவர் கூப்பிட்டு, இல்லைங்க ஒரு அருமையான விஷயம் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நானும் எங்களுக்கு பசங்களுக்கு இது பண்ணலான்ட்டு இருக்கேன், ஸோ வெரி கேட், எப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னா, அண்ணா இப்படி பண்ணுன்னா ரொம்ப தோணுச்சுண்ணா, சூப்பர் இல்லைங்கன்னு சொல்லி போட்டு, இல்லைங்கோ அது ரொம்ப நாள் அந்த பேசிட்டே இருக்கும், இன்னைக்கு ஈவினிங் வாங்கல செக் வாங்கிக்கலான்ட்டு. நண்பர்களே, தட் இஸ் உங்களை பிடிக்கணும். அப்போ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவருக்கு சொன்ன ப்ராடக்டை அவருக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பழம் பழுக்கும். திஸ் இஸ் எ ஃபாலோ அப் மெத்தட். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். ஒரு கதையாக தான் சொன்னது. வாட் இஸ் அ ஃபாலோ அப்? வேல்யூ அடிஷன் என்னன்னா நண்பர்களே, நாட் ஒன்லி ஆஸ்க், ரிமைண்டர் கொடுக்கணும். எப்படி? கேட்க கூடாது. சார் அந்த பாலிசி பண்ணிடலாமா சார், இன்னைக்கு செக் கொடுக்கலாமா, தட் இஸ் ஆஸ்க். ரிமைண்டர் கொடுக்கணும். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, ஒருத்தர் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க என்னென்ன மெசேஜ் அவர் அனுப்புனீங்கனாலும் அவர் அதை என்ன நினைச்சுக்குவாரு, பாலிசி கேட்கிறாரு, ஞாபகப்படுத்துறாரு, ரிமைண்டர் பண்றார். நேரடியா கேட்க கூடாது. மறுபடியும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்க. நேரடியா அண்ணா செக் வாங்க வரட்டுமா, ஆதார் கார்டு அனுப்புங்கள், நோ, ரிமைண்டர் கொடுங்க. குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர் சார், ஹேவ் அ நைஸ் டே சார்னு மெசேஜ் போட்டீங்கன்னா கூட 4 நாளைக்கு ஒருக்கா அவருக்கு அது எப்படி தெரியும், தம்பி கேட்கறாப்ல பார்க்கலாம், அவருக்கே ஒரு மாதிரி என்ன ஆகுது, ரொம்ப ஜென்டிலா இருக்கான்ப்பா, கேட்கவே இல்லை. ஆனா நீங்க கேட்கறீங்க. எப்படி? ஒரு மெசேஜ் போடுறீங்க, ஒரு வேல்யூ ஆடட் மெசேஜ் போட்டீங்கன்னா அவருக்கு தெரியும் கேட்க கூடாது. தட் இஸ் அ ஃபாலோ அப். எக்ஸ்பர்ட் ரிவ்யூ. சார் நீங்க ஒரு பாலிசி சொல்லிட்டு வந்திருக்கீங்க அல்லது ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து வச்சுக்கலாம், அல்லது ஒரு பிக்சர் வேற ஏஜென்ட் அனுப்புனதான் கூட இருந்தா சரிங்க, அவர் கண்டிப்பா நீங்க பேசிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோவை பார்த்து அந்த யூடியூப்ல பேசுற மாட்டேலாம் போக மாட்டார். பட் அதுக்கு ஒரு வேல்யூ, எக்ஸ்பர்ட் ரிவ்யூ, அதாவது அவர் சொன்னது சரிதான், நீங்க சொன்னது சரிதான், அல்லது நீங்க சொல்லி இருக்கிற அந்த கோட் கரெக்டு, அவருக்கு சொன்ன ரெக்கமெண்டேஷன் கரெக்டுங்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் எக்ஸ்பர்ட் ரிவ்யூ இருக்கோ, ஒரு பேப்பர் கட்டிங் வருது, ஒரு இவ்வளவு பாலிசி எடுத்துக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி வருது, அல்லது ஜீவன் உற்சவ பத்தி வருது, ஒரு எல்ஐசியோட விளம்பரம் வந்தா கூட கட்டிங் எடுத்து அனுப்பலாம். அப்ப என்ன ஆகும், 5 மார்க் ஏட் பண்ணுவார். அவர் நீங்க சொன்னது சரின்னு அவருக்கு கொடுத்து சரி இதை பண்ணுவாரு. ஃபேக்ட் ஃபைண்ட் பண்ணணும் நண்பர்களே. ஃபாலோ அப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் கிடையாது முதல்ல நம்ம கிட்ட. கேட்டு பார்த்தோம் சார், அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறார் சார், விடுங்க சார். இதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன், எரிச்சல் அல்லது ஒரு தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. திஸ் இஸ் எ சொசைட்டி சேஞ்ச். டோட்டலா சமூகமே மாறிடுச்சு. நீங்க பழைய மெத்தட் வச்சுட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்களாமா, ஒரு பிரிண்ட் எடுத்து கொண்டு கொடுப்பீங்களாமா, அவர் உடனே செக் எடுத்துட்டு வந்து கொடுப்பாராமா, அப்படி எல்லாம் இல்லை. அவருக்கு நான் சொன்ன 5 காரணம் இருக்கு. அந்த 5ம் சுத்தி மோதிட்டு இருப்பார். அவர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார், தள்ளி போட்டே இருப்பார். எக்ஸ்பர்ட் ரிவ்யூ நீங்க கொடுக்காம இருக்கலாம், ஜென்டில் ரிமைண்டர் கொடுக்காம இருக்கலாம், ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணணும். அப்படின்னா ஏன் டிலே பண்றார், நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உட்காந்து சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா, ஏஜென்டா இருக்காங்களா, உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் தான் டிசிஷன் மேக்கிங்கா, அல்லது அவர் இங்க படிக்கிறாரு அங்க ஏதாவது இருக்குமா, கம்பெனியில் இருக்குமா, அல்லது அவர் பேசுற போது ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டுனாரு அப்ப அப்படி ஏதாவது இருக்குமா,
ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணணும், உண்மையை கண்டுபிடிக்கணும். மொட்டையா அவர் போட மாட்டேங்கிறாருங்க, எது கேட்டாலும் வர மாட்டேங்குதுங்க, தயவு செஞ்சு சொல்றாதீங்க. ஃபேக்ட் ஃபைண்டிங் உட்காந்து யோசிங்க, என்ன வரலாம். என்ஆர்ஐங்க சார், அவன் வந்து யூஎஸ் இருக்கிறார் சார், யூஎஸ் கால்குலேஷன் பண்ணுவாரு, ஃபாரின்லேருந்து இங்கே வரமாட்டேன்னு செட்டில் பண்ணுவாரு. கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஐடியாவே இருக்காது, அவர் வேற ஏதாவது அவர் வச்சிருப்பார். ஸோ இப்படி இருக்கலாம். ஃபேக்ட் ஃபைண்டிங் பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபாலோ புத்திகளை மாற்றணும். கிரியேட் அர்ஜென்சி டு டேக் பாலிசி, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் எத்திக்காக இருக்கணும். ஏஜை கால்குலேட் பண்ணுங்க, டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பாருங்க. அண்ணா நாளையோட உங்களுக்கு அந்த 6 மாதம் பர்த்டேவை தாண்டி 6 மாதம் முடியுதுன்னா அண்ணா கால்குலேட், சூப்பராக கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு கொட்டேஷன் போடுங்க, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்க. அண்ணா மாதம் 300 ரூபா அதிகமாகுதுன்னா, வருஷத்துக்கு 4000 ரூபாய், நான் 15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 55,000 ரூபாய் போகுதுன்னா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாங்கன்னா ஒரு அழகாக ரிவ்யூ வச்சு அனுப்பிச்சுடுங்க. சார் மறுபடியும் நான் சொல்லுதா, பொய் சொல்லக்கூடாது. நாளைக்கு பாலிசி முடியுதாமா, வாய்ப்பு உண்மையாக இருந்தால் சொல்லுங்க. ஆனால் இது க்ளோஸ் எண்டட்னா, க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னா ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்கன்னா சொல்லுங்க. இப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பட் என்ன பண்ணக்கூடாது, என்னன்னே தெரியாம அவரோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அதை வச்சு சொல்லணும். ஆனால் இன்ஃப்ளேஷன், மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் வேல்யூ, ஸோ இதை வச்சு அவருக்கு ஏதாவது ஒரு அண்ணா மார்க்கெட் நல்லா டவுன் இருக்குண்ணா, இவ்வளவு பிக்கிற மாதிரி இருந்தால் விற்க சொல்லுங்க. அண்ணா உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லியிருக்கேன், 45 வயசுக்கு மேலே உங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை நான் 10 படம் கம்மி பண்ணுவேண்ணா, 30 படத்துல 20 படம் கொடுத்துருவேண்ணா, தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணுங்கன்னா நான் பொய் சொல்லணும்னா. அழகாக ஒரு மெசேஜ் போடுங்க, ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க, தமிழ்ல டைப் பண்ணி போடுங்க, புரியும். அர்ஜென்சி கிரியேட் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், கேட்கறது கூடாது, கேட்கணும் ஃபாலோ பண்ணணும்னா கேட்கணும்னு நினைக்கிறோம். இல்ல, அர்ஜென்சி கிரியேட் பண்ணுங்க. யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன சார், அவர் யார் சொன்னா கேட்பாருன்னு தெரியணும். அவர் மெயின் சுவிட்சே அவர்கிட்ட இருக்காது, அவங்க அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், வைஃபா இருக்கலாம், இவர்கிட்டயே கேட்டிருந்தா அவர் அதை சொல்ல மாட்டார். அப்படிங்களா? 2 மாசம் கழிச்சுங்க, 2 மாசம் கழிச்சுன்னா மறுபடியும் 2 மாசம் கழிச்சுங்க, தீபாவளி முடிஞ்சுங்க, 10 தீபாவளி முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், இன்ஃப்ளூயேஷன் பாயிண்ட் எங்கேயும் கண்டுபிடிக்கணும். அல்லது அவர் முடிவெடுக்க முடியாதுன்னா அவர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம், வேற யாருக்கு, ஏன் தலைவர அண்ணனுக்கு சொல்லுங்களேன், நான் பாரு இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, அப்படியா சொல்றேன். அப்படி நிறைய கேஸ்கள் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஆமாப்பா அவர் சொன்னாரு, கரெக்டா எனக்கு புரிஞ்சுதும் பார், அவர் சொன்னா தான் அவருக்கு புரியலாம். ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், ஃபாலோ அப் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்துன்னு தான் ஃபாலோ அப். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு 10 தடவை கேட்டு ஃபோன் எடுக்கலன்னா விடாதீங்க. ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணுங்க. ஏன் ஃபோன் எடுக்கல, பணம் இல்லையா, டைம் கொடுங்க, பிரீமியத்தை மாத்துங்க, ஆஃப் ஏர்லி, குவார்டர்லி, மந்த்லி கொண்டு வாங்க, சிம்பிளிஃபைடு பண்ணி கொடுங்க, சின்னதை பண்ணி கொடுங்க. அர்ஜென்சியில் இருந்துச்சுன்னா அதனோட ஃபேக்டை சொல்லுங்க. அண்ணா ஏஜ் இப்படி மாறி இருக்குதுன்னா தயவு செஞ்சு மாசம் 300 ரூபாய்னா, வருஷத்துக்கு 4000 ரூபாய்னா, 20 வருஷத்துக்கு என்ன ஆச்சுன்னா 80,000 ரூபாய் போயிரும்னா. ஆனா 80,000 வேஸ்ட்னா, தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னா. இது பொய்யலைன்னா நான் சார்ட் போட்டிருக்கேன்னா நீங்க பாருங்கண்ணா, பாப்பாரு ஃபேக்ட் இருந்தா ஒத்துக்குவார். அப்படியே இல்லைங்கோ என்ன பண்ணலாம்னா, மந்த்லி போட்டு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இல்லை ஒரு கோட்டையில கட்டிடலாம்னா கட்டிடுவார். தட் இஸ் அர்ஜென்சி கிரியேட் பண்றது. பொய் சொல்லி பண்ணக்கூடாது. அதே மாதிரி சார் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க சார் எல்ஐசியில், தயவு செஞ்சு இன்னைக்கு போடுங்க சார் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. சாகு வரைக்கும் அவங்க பரம்பரையிலேயே யாரும் உங்களுக்கு பாலிசி போட மாட்டாங்க. இப்படி மட்டும் கேட்டுறாதீங்க, அது பொய்யா அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாங்க, ரிமைண்டரை அவருக்கு கொடுக்கலாம், கேட்காம ஃபாலோ பண்ணலாம். நண்பர்களே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடா சொல்லிட்டு இருக்கேன். ஃபேக்ட் ஆஃப் ஃபாலோ அப், இங்க தாங்க பிரச்சனை. நிறைய பேர் சொன்னா, ஆமா சார் நீங்க சொன்னதெல்லாம் பண்ணிட்டு தாங்க சார் இருந்தோம், பட் அது அப்பவும் வரலைங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபேக்ட் ஆஃப் ஃபாலோ அப். சார் ஃபாலோ அப்புக்கு பின்னால ஒரு உண்மையான உண்மை இருக்கு, ஒரு நம்பர் கேம் இருக்கு. அதுக்கு டெக்னிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா சேல்ஸ் ஃபனல் அப்படிம்பாங்க. ஃபனல்னா என்னங்க, அந்த கூம்பு மாதிரி இருக்கும், மேல ஒரு சாக்கவே தூக்கி நீங்க உள்ள கொட்டினீங்கனாலும் கீழே இருந்து அந்த கொஞ்சமா தான் வரும். தட் இஸ் அ சேல்ஸ் ஃபனல். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எத்தனை பேர்த்துக்கிட்ட பேசுனா எத்தனை கொட்டேஷன் கேட்கறாங்க, எத்தனை கொட்டேஷன் கேட்டா அது ஃபாலோ அப்பா வந்து நிக்குது, எத்தனை ஃபாலோ அப் வந்தா கம்ப்ளீஷனுக்கு வருது, அதுதான் கீழே ரிசல்ட்டு. இதுக்கு உலகம் பூரா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். எனக்கு 10க்கு 2 தான் சக்சஸ் ரேட்னா 8 பேர்த்த கேட்டுட்டு நிறுத்தினீங்கன்னா அதுதான் தப்பு. நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா, சார் 7-8 பேர்த்துக்கு அதை பத்தி பேசுறீங்க, யாருமே வேணான்ட்டாங்க. ஐயா உங்களுடைய சக்சஸ் ரேட் ரெட்டா இருக்கும். 2 இருக்கிற போது 8 பண்ணீங்கன்னா எப்படி கிடைக்கும்? 9, 10 அந்த 2 பேரா இருக்காம இல்லையா? 40 பேர்த்த ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஒரு முடிவுக்கு வரணும். 4 பேர்த்து கேட்டுட்டு அது இல்லைங்க சார், அது அந்த பாலிசி யாருமே பிடிக்கலைங்க சார்,
அது ரொம்ப வட்டி கம்மியா இருக்குங்கிறாங்க சார் எல்லாருமே. ஒரே ஒருத்தன் வட்டி கம்மியா இருக்குன்னு சொல்லியிருப்பான், நிறுத்திடுவான். அது ரொம்ப லாங்குங்கிறாங்க சார். அது குழந்தைக்கு 30 வயசு ஆனா கடைசியில் வருது, அது வேணாங்கிறாங்க சார். ரெண்டே பேர் தான் கேட்டிருப்பீங்க. நீங்க மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்க, ரெண்டே பேர் தான் கேட்டிருப்பீங்க. ஃபனல்னா என்ன தெரியுங்களா? உங்க ரேஷியோவை முதல்ல கண்டுபிடிக்கணும். இல்ல சார் எனக்கு 10க்கு 4 நான் 6 பேர்த்தோட நிறுத்தக்கூடாது, 40 பேருக்கு போயிட்டு தான் முடிவு பண்ணணும் சேல்ஸ் ஃபனல். இதை மனசுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா ஆமாப்பா நான் 20 பேர்த்து கேட்டால் 2 பேர் தான் வருவாங்க, உங்களுக்கு அந்த சங்கடமே வராது. ஆமா 18 பேர் வேணான்னு தான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியுமே. அப்படி தெரிஞ்சுட்டு நீங்க ஒரு வேலையை மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போவீங்க. யாரு மேலேயும் கோவப்படாது, எல்ஐசி மேல கோவம் வராது, பாலிசி மேல கோவம் வராது, கஸ்டமர் மேல கோவம் வராது. அப்படிதான் சார் இருப்பா கஸ்டமர். தட் இஸ் a நம்பர் கேம். அப்ப இந்த ஃபேக்ட புரிஞ்சுட்டு தான் எப்பவுமே என்ன பண்ணணும், ஜாலியா ஃபாலோ பண்ணும். சரி இதான் ரேட், இப்படிதான் இருக்கும். 15 பேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், 2 பேர் தான் க்ளோஸ் ஆவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபேக்டை புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ அப்புக்கு ஏதாவது டூல்ஸ் இருக்கா சார், ஏதாவது ஐடியா இருக்கா சார், என்னென்ன வழியில சார் ஃபாலோ பண்ணலாம், எல்லாமே எனக்கு தெரியுமே சார் அப்படின்னா நான் சொல்றது நீங்க பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரி மெத்தடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட் சார், நோட்டு போட்டு பக்காவா எழுதுறது. நல்லா புரிஞ்சுக்க, நோட்லயும் என்ன பண்ணோம்னா முதல்ல கேட்கறவங்களுக்கு வேணா பேர் எழுதி டேட் போட்டு வைங்க. கொஞ்சம் அவரு நல்லா பேசுறாருன்னா ஒரு லாங் சைஸ் நோட்டா இருந்தா ஹாஃப் பேஜ் போடணும் சார். அவரு பேரை மட்டும் போடணும், அந்த ஹாஃப் பேஜ் அவருக்கு மட்டும்தான். அவரு அவரோட மொபைல் நம்பர், அவரோட ஏஜ் இதெல்லாம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன்ல. அடுத்தது எத்தனாம் தேதி பேசுனீங்க, அவர் என்ன சொன்னார், போன் எடுத்தாரு எடுக்கல, எடுத்து என்னட்டாரு 1ஆம் தேதி பாத்துக்கலான்ட்டார், பையன் வரட்டுன்னு கேட்டு சொல்லலான்ட்டார், வைஃப் கிட்ட கேட்டு சொல்ல, அதை எழுதிருக்கணும் டேட் போட்டு. அப்படியே அதை பார்க்கணும். அப்படியே அது அப்போ என்ன பண்றது, ப்ராஸ்பெக்ட்னா நிறைய பேர் ஒரே இடத்துல ஒரே பேர் எழுதிருக்கிறீங்க, இல்ல கண்டுபிடிக்க முடியாது. அவருக்குன்னு தனியா ஆஃப் பேஜ். அப்படின்னா கஸ்டமர் டேட்டா ஷீட்டுங்க அதுக்கு பேர் சார். பாலிசி பண்ணா தான் டேட்டா ஷீட் இல்ல, பாலிசி போடுறதுக்கு மேலேயே ப்ராஸ்பெக்டுக்கே ஒரு டேட்டா ஷீட் இருக்கணும். கொட்டேஷன் எல்லாம் கொடுத்தாங்க கடைசியில, பேசுற போதெல்லாம் எழுதாதீங்க, வேணான்ட்டாருன்னு அவருக்கு ஷீட் போட வேண்டாம். அப்ப இப்படி எழுதி வச்சிட்டீங்கன்னா அதுல அடுத்தடுத்த ஃபாலோ பண்ணலாம். 5ஆவது தடவை போன் போது சொல்ல, தலைவரே 21ஆம் தேதி கூப்பிட்டேன், அக்கா கிட்ட கேட்டு சொல்றேன், நீங்க 26ஆம் தேதி பேசணும், 26ஆம் தேதி பேசணும் போது என்ன நீங்க வெளியே இருக்கிறேன், நீங்க இப்ப பேசுறீங்க உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னீங்க போன வாரம், இப்ப எப்படி இருக்குதுல இன்னைக்கு கேட்கறேன். தட் இஸ் யுவர் ஃபாலோ அப் ஹைரார்கி. இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுவார். புரியுதுங்களா? இதுதான் வேல்யூ ஆட் பண்ணணுங்கிற. ஃபாலோ பண்ண சார், நான் 10 தடவை உங்களை கேட்டேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நோ, உங்களுக்கு 10 மார்க் கம்மி பண்ணிடுவார். புரியுதுங்களா சார்? அவருக்கு என்ன வேணும், ஆமா இளங்கோ எனக்கும் நல்லா தெரியாதுன்னா நான் டேட் முதற்கொண்டு வச்சிருக்கேன்னா தப்பா நினைக்காதீங்கன்னா, உங்களை நான் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்னா நோட் புக்ல ஆஃப் பேஜ் போட்டு பிரிச்சு வைங்க. இதுதான் ஃபாலோ அப். வாட்ஸ்அப் லேபிள் சார், வாட்ஸ்அப் பிசினஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆர்டினரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேங்க, யூஸ் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய பேர் வச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு அது என்னன்னு சொன்னாலும் அதை அப்படியே தான் வச்சிருக்கீங்க. வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கேட்லாக் யூஸ் பண்ணலாம். அவரு போய் அப்படியே படிச்சு பார்ப்பார், உங்ககிட்ட கேட்க மாட்டாரு. அவர் உங்களை பத்தி படிப்பார், உங்களை பத்தின ரிவ்யூஸ் பார்ப்பார், என்ன வேணாலும் பார்ப்பார், மேப் பார்ப்பார், லொகேஷன் பார்ப்பார், உங்க ப்ராடக்டை பார்ப்பார், உங்க ஸ்டேட்டஸை பார்ப்பார். பார்த்துட்டு அவர் உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சிருப்பாருன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நல்ல கஸ்டமர், ஹாட் கஸ்டமர் ஒரு லேபிள் போட்டுங்க. ஹாட் கஸ்டமர் என்ன சார் சூப்பரா பேசியிருக்காரு சார், கண்டிப்பா அதுல வச்சுக்கணும். அப்ப ஹாட் கஸ்டமர் என்ன, ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது, வீக்லி ஒன்ஸ் ஆகுது பார்க்கணும், எடுத்து அப்படியே பார்த்துட்டு வரணும். உள்ள சாட்ல போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கடைசி என்ன பேசுனீங்கன்னு இருக்கும். அன்னைக்கு பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, சாட்டர்டே கூப்பிட சொன்னா நீங்க அப்பவே அதுல ஒரு மெசேஜ் போட்டு வச்சுக்கணும். ஆனா ஐ வில் கால் சாட்டர்டேனா மெசேஜ் வாய்ஸ்ல தான் பேசியிருப்பீங்க, வாட்ஸ்அப்புக்கு தெரியாது. என்ன பண்ணணும் பின்னாடி, ஆனா தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்னா ஐ வில் கான்டாக்ட் சாட்டர்டேனா அதை போட்டு பிராக்கெட்ல டேட் போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா 1 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தெரியும், ஓ சாட்டர்டே பேசுறதுக்கு அவர் சொல்லியிருப்பார் போடுறதுக்கு நாம சொல்லியிருக்கிறோம். அவரும் என்ன நினைப்பாரு, பையன் பக்காவா இருக்கான்பா, கரெக்டா சாட்டர்டே கூப்பிடுறோம். இல்லைன்னு என்ன வாங்குவாங்க, மறந்துடுவாங்க. நோட்டு பேனா எதுவுமே தெரியல, வாட்ஸ்அப் லேபிள் அருமையா யூஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டிங், அந்த நோட் புக் ஃபாலோ அப் அல்லது அந்த ஃபனல் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே கிடையாது. அட்டகாசமான டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்டிக் சார்ட் சார், இதுவும் பழைய மெத்தட் தான். அழகா ஆப்போசிட் ஒரு சார்ட் வச்சுங்க. கம்பல்சரி என்ற சார்ட்ல என்னோட ஆபீஸ்ல 3 சார்ட் இருக்கும். ஹெச்என்ஐக்கு ஒன்று வச்சிருப்பேன், ஹெல்த்துக்கு ஒன்று வச்சிருப்பேன், லைஃப்க்கு ஒன்று வச்சிருப்பேன். கம்பல்சரி பேசிட்டே போய் அதில் எழுதிட்டு வந்துடுவேன் என்ன சொல்றாருன்னு, எழுதிட்டே இருக்கணும். அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் கேட்டாரே அடிக்கலாம், கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும். தட் இஸ் அ ஃபாலோ அப் சார்ட். இப்படியும் ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, 10 ரூபா கொடுத்து 4 சார்ட் வாங்கிட்டு போய் வீட்டில் ஒட்டுவீங்க. என்னவா எழுதுங்க, தப்பு இல்லை. என்னவா அதை எழுதிட்டு அது பார்த்தீங்கன்னா தெரியும். சார்ட் ஒரு பெரிய பிசினஸ் வாங்கி கொடுத்துரும்.
டிஜிட்டல் மேனுவல் ரெண்டையும் மிக்ஸ் வேணாலும் பண்ணுங்க. நோட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஸ்டிக்கரை வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுங்க. வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் எ டூல்ஸ். இப்படி எல்லாம் மெத்தட் இருக்குது, யூஸ் பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டு தான் இருப்பீங்க, கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுங்க. அட்வான்ஸ்டு ஃபாலோ இன்னும் இன்னும் லேட்டஸ்டா சார் பட்டாசா ஃபாலோ பண்ணணும் சார் அப்படின்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ணுங்க. வாட் இஸ் எ டிஜிட்டல் கம்யூனிகேஷன்? ஜூம் போடலாம், வீடியோவில் பேசி பாருங்க. ரெகுலராக காலையிலே பேசுறதுக்கு பதில் ஒரு வீடியோ கால் அடிங்க. அண்ணா சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு 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 இந்த இடத்துக்கு வந்தேன்னா இப்படி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லலான்னு தோணுச்சுன்னா அவர் பிசினஸ் ரிலேட்டடாக தான் பேசுங்க. ஒரு ஏதாவது ஒரு வீடியோ வருது அவருக்கு சம்பந்தமா அனுப்பிச்சுடுங்க. இதெல்லாம் வேல்யூ ஆடட் நண்பர்களே. இன்னைக்கு நான் என்னோட ஸ்டேட்டஸ் யாராவது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, கொடிசியாவில் கோயம்புத்தூர்ல மிலிட்ரி எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. மிலிட்ரி எக்ஸிபிஷன்னா மிலிட்ரி எல்லாமே அவங்க யூஸ் பண்ற ஆர்ட்லரி கன்னு, அசால்ட் கன்னு, பீரங்கி, பெரிய பெரிய அந்த அந்த கேட்ஜெட்டு, பாம்பு எல்லாம் உணர்ந்து வச்சிருக்கான். லைவ்ல காமிக்கிறான், வச்சு டெமோ பண்ணி காமிக்கிறாங்க என்ன பண்ணலான்னு. ஒரு தீவிரவாதி எப்படி அட்டாக் பண்றான்னு உண்மையாலுமே சுட்டு காமிச்சானுங்க. அவனை கொல்ல ஒரு டம்மி வச்சு சுட்டாங்க. அவ்வளவு பெரிய த்ரில்லிங்கா இருந்துச்சு. குழந்தைங்களெல்லாம் கூட்டு போயிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். எப்படி போட்டிருந்தீங்களா, இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு, உங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டு போங்க. சரி, எல்ஐசி பாலிசி பத்தியே விளம்பரம் போட்டு கூடாதுங்க. இப்படி ஸ்டேட்டஸ் வச்சோம்னா நிறைய பேர் கூப்பிட்டாங்க. இல்லைங்க அது எங்க நடக்குதுங்க, நான் எங்க நடக்குதுன்னு போடல, கூப்பிடட்டும். கூப்பிட்டு கேட்டாங்க. இப்போ கூட கூப்பிட்டாங்க ஒரு லேடி. எப்படி போறதுங்க இல்லைங்க, கொடிசியில தாங்க நடக்குது, 10:30 மணிக்கு போயிருங்க, 12:30 மணிக்குள்ள போவாங்க, சூப்பரா இருக்குது, ஸ்டால் போட்டிருக்கான் உள்ள, லைவா வச்சிருக்கேன் எல்லாம். வாழ்க்கையில அப்படி ஒரு கன்னெல்லாம் நம்ம தொட்டும் கூட பார்க்க மாட்டோம். ஸோ எடுத்து பார்க்கலாம், எடுத்து நீங்க வச்சு பார்க்கலாம், போட்டோ எடுத்துட்டு வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆட் யுவர் ஃபேஸ் வேல்யூ. உங்களுக்கு ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இதுவும் ஒரு விதமான ஃபாலோ அப் தான். இதை பார்த்துட்டு அவர் என்ன பரவாயில்ல. இப்போ இளங்கோ அன்னைக்கு வேறு ஒரு கொட்டேஷன் கொடுத்தா, அவங்க ஒய்ஃப் அவங்களும் பேசிட்டு இருந்தான்னு வைங்க. ஏங்க யாருங்க சொன்னாங்க அன்னைக்கு நீங்க போகும்போது சூப்பரா இருந்ததுங்க, பரவாயில்லைங்க, யாருங்க சொன்னாங்கன்னா, அட நம்ம எல்ஐசி ஏஜென்ட் இளங்கோ தான் சொன்னார் அன்னைக்கு போட்டிருந்தாரு. ஆமாங்க, அவர் ஏதோ இன்னைக்கு ஒரு பாலிசி போடுறேன்னு சொன்னார். அப்படி ஏங்க நீங்க போடாம இருக்கிறீங்க, கூப்பிடுங்க, அவர் போடுவாங்க. டெசிஷன் எடுக்கிற ஆள் சொல்லிடுவாங்க. நண்பர்களே, இது நான் ஜோக்கு சொல்ல, வேல்யூ ஆட் பண்ணிட்டே இருங்க. உங்க ஃபேஸ் வேல்யூவை ஆட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுக்கு ஒரு அருமையான வழி சோசியல் மீடியா தான். தயவு செஞ்சு திரும்பி திரும்பி சொல்றேன், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல பேஜ் இல்லாம இருந்தா தயவு செஞ்சு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எதனா ஒன்று போடுங்க, எதையா ஒன்று போடுங்க. அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க வேல்யூ ஆட் ஆகிட்டே இருக்கும். அது எங்க போய் காய் கணிஞ்சு பழமா மாறி தொப்புன்னு உங்க கையில வந்து ஒழுகுதுங்கிறது தெரியாது. ஆல்வேஸ் பிரசன்ஸ். எங்க போனாலும், எந்த ஃபங்க்ஷனுக்கு யார் கூப்பிட்டாலும் பிரசன்ஸா இருங்க. முகத்தை பார்த்துட்டே இருக்கணும் சார். அவரை எங்க போனாலும் இருக்கணும், எங்க போனாலும் இருக்கணும். ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதா அங்க இருக்கணும். ஊர்ல கும்பாபிஷேகம் பண்றாங்களா, நீங்க தான் முன்னால் நிக்கணும். ஒரு வீட்டுல கெட்ட காரியமா இருங்க. நண்பர்கள் வீட்டு கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டி போங்க. கல்யாணத்துக்கு கூப்பிட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட தான் போகணும். நான் எல்லாம் எப்பவுமே அப்படித்தான். வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பிச்சாலும் நாங்க 4 பேர் தான் போவோம். சரி, இது தப்பா சொல்ல, தட் இஸ் அ பிரசன்ஸ். உங்களுக்கு அது மட்டும்தான் மூலதனம், அதை மட்டும்தான் ஃபாலோ அப் டூல். அங்க ஒருத்தரை பாத்தீங்கன்னா கூட, அண்ணா நல்லா இருக்கீங்களா, நம்ம அவர் என்ன நல்லா இருக்கலங்கோ, இல்லம்மா அந்த பாலிசி வேற ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கு, இல்லம்மா பாத்துடலாம் பார். நான் சொல்லல, அவரு சொல்லுவார். தட் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ஸ். நண்பர்களே, ஃபைனலி ஒன்னு சொல்றேன், மைண்ட்ல இதை மட்டும் வச்சுக்காம விட்டுறாதீங்க. என்ன வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ண மெத்தட் இருங்க. என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத உங்க லீடர் கிட்ட மட்டும் நீங்க ஷேர் பண்ணினால் உங்க வெற்றி யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மறுபடியும் நான் சொல்றேன் சார், நான் இத்தனை பேர்த்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், இன்னைக்கு போய் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன் சார், அவர் என்ன சார் ஃபாலோ பண்ணலாம், அவருக்கு நான் இன்னைக்கு கூட ஃபோன் பேசினேன் சார், ஒரு மெசேஜ் போட்டேன் சார், அவர் எடுக்க மாட்டேன்ட்டார் சார், போன்ல பண்ண சார் எடுக்கல சார், அவருக்கு இது வரைக்கும் இத்தனை நாளா கூப்பிட்டு இருக்கிறேன் சார், இப்படிங்கிற விஷயத்த உங்க தலைவர்கிட்ட, லீடர் கிட்ட நீங்க ஷேர் பண்ணீங்கனால், விவாதம் பண்ணீங்கனால் 1 லட்சம் ரூபாய் கமிஷன் நீங்க வாங்குறத யாருனாலையும் கடவுளே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. தட் இஸ் a KPI, கீ பர்ஃபார்மன்ஸ். நான் ஒரு நாளைக்கு எத்தனை பேர்த்த ஃபாலோ பண்றேன், எத்தனை மெசேஜ் போடுறேன், எத்தனை வீடியோ போஸ்ட் பண்ணேன், எத்தனை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறேன், எத்தனை பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தேன், எத்தனை பேர்த்துக்கிட்ட போன்ல கேட்டேங்கிறத நீங்க எழுதி வச்சு உங்க தலைவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணீங்கனால், மறுபடியும் சொல்றேன், மந்த்லி 1 lakh கமிஷனை அந்த கடவுள் வந்தா கூட நிறுத்த முடியாது. பழம் பழுத்தால் கீழே விழுந்துதான் ஆகணும். தட் மீன் பாலிசி கம்ப்ளீட் ஆகித்தான் தீரணும். நன்றி நண்பர்களா, நான் என்னுடைய செஷனை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் கேட்கலாம்.